பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், இப்போ இந்த பங்குனி உத்திரத்திற்கு பழனிக்கு நிறைய இடங்கள்ல இருந்து பக்தர்கள் கூட்டம் வர காணப்படுவோம். பொதுவாக கேரளாவிலிருந்து கூட நிறைய பக்தர்கள் வருவாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு அங்க காட்சி? நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் இந்த பங்குனி உத்தர திருவிழா என்பது முருக ஆலயங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தை தான் இந்த பங்குனி உத்தர திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். பழனியை பொறுத்த வரைக்கும், அதாவது முருகப்பெருமானினுடைய 3ஆம் படை வீடான பழனியில் கடந்த 5ஆம் தேதி திரு ஆவினன்குடியில் கோவிலில் கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சி விழா தொடங்கியது. விழானுடைய 5ஆம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் என்பது வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் இன்று பங்குனி உத்தரத்திற்கான அந்த தேரோட்டம் என்பது இன்று மாலை நடைபெற இருக்கின்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்காகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து ஊர்வலமாக வந்திருக்கிறார்கள். அதே போன்று காவடி எடுத்தும் அதிகப்படியான பக்தர்கள் இந்த பகுதிக்கு குழுமி இருக்கிறார்கள். இந்த பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக கிரிவலம் சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தி இந்த வழிபாடு செலுத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என இதுபோன்று நடனம் ஆடியும் முருகப்பெருமானை அந்த வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் அதிகப்படியான பக்தர்கள் வருவது வழக்கம். அதன்படிதான் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். நேரடியாக நம்ம பார்க்கலாம். தீர்த்தங்குடம் எடுத்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இந்த கிரிவல பாதையில் திரண்டு இருக்கிறார்கள். நம்மிடம் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? எப்படி இருக்க கூட்டம்? சுவாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு? நாங்கள் அந்தியூர் வந்து வரேங்க. இது தொடர்ந்து நாங்கள் வருஷம் வந்துட்டு இருக்கோம். தைப்பூசம் பங்குனி உத்திரனாலும் வருவோம். இன்னைக்கு பங்குனி உத்திரங்காட்டி சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி காவிரியத்துலேருந்து காவடி எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி தீர்த்தம் கொண்டு வராங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இன்னைக்கு ஈவினிங் தேரோட்டம் இருக்குதுங்க. அதனால் தேரோட்டம் பார்த்துட்டு தான் எல்லாமே போவாங்க. கூட்டக்கு எப்படி இருந்தாலும் 10,000 பேருக்கு மேலே வருவாங்க. அதே மாதிரி இந்த நன்னாளில் சிறப்பாக இருந்ததுன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்க எல்லா அதிகம் இருக்குங்க. அதனால எல்லாருமே வராங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? கோவை மாவட்டம் இருவூர்லேருந்து வரேங்க. எங்களுடைய பண்டு செந்தில் முருகன் காவடிகள் 30ஆம் ஆண்டு. நாங்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து காவடியை எடுத்து முருகர் காவடி செலுத்தி தீர்த்த கூட்டத்தில் வந்திருக்கிறேங்க. அம்மா, எங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றீங்க? எப்போ புறப்பட்டீங்க? எப்போ வேளாண்டிப்பாளையத்துலேருந்து வர்றோங்க. வேளாண்டிப்பாளையம் 55 வருஷம் ஆச்சு. நடப்பாதிரியாக நாங்கள் வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ். இவர்களைப் போலத்தான் ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் தற்பொழுது கிரிவலம் முருகப்பெருமானை தரிசித்து வருகிறார்கள். இன்று மாலையில் சரியாக ஒரு 4 மணி அளவில் இந்த தேரோட்டம் என்பது இந்த கிரிவல பாதையில் நடைபெற இருக்கிறது. அந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் இங்கு திரண்டு காத்திருந்து இந்த தரிசனம் செய்கிறார்கள். இந்த விசேஷ நிகழ்ச்சியை ஒட்டி ஏராளமான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்று முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் பழனியில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பழனி மலையில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மலைப்பாதை மேலே செல்வதற்கு யானை பாதையிலும் கீழே வருவதற்கு படிப்பாதையிலும் அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போன்று காவல்துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் ஒரு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.